சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் ஜிஎஸ்டி அப்பெலட் ட்ரிபியூனல், அதாவது ஜிஎஸ்டிஆர் சிங்கிள் பெஞ்ச் கோர்ட் நம்பர் 1ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். பிரச்சனை என்னன்னா, FY 2018-19ல ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் நடுவுல வந்த டாக்ஸ் லயபிலிட்டி மிஸ்மேட்ச். ஆமா, ஆக்சுவலா டாக்ஸ் பேயரோட ஜிஎஸ்டிஆர் 1ல அதிக லயபிலிட்டி, ஆனா ஜிஎஸ்டிஆர் 3Bல கம்மியான லயபிலிட்டி காட்டப்பட்டிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் நோட்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓ, அப்போ இந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ற கேஸா இது? அதேதான். டாக்ஸ் பேயர் முன்னாடியே வாங்கின அட்வான்ஸ்க்கு டாக்ஸ் கட்டிட்டாங்க. அப்புறம் ஃபைனல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட். ஆனா அந்த 2018-19 டைம்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நிறைய டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனால அவங்களால பழைய ரிட்டர்ன்ஸை சரியா ஆட்டோ பாப்புலேட் பண்ணவும் அமெண்ட் பண்ணவும் முடியல. சோ அந்த டைமிங் டிஃபரன்ஸ்னால இந்த மிஸ்மேட்ச் வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னா, அட்வான்ஸா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாடகை கொடுத்துட்டு அடுத்த மாசம் ரிசீட் வாங்கும் போது நீ வாடகைய தரலன்னு ஓனர் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா டாக்ஸ் ஆபீசர் இத புரிஞ்சுக்காம நேரா செக்ஷன் 74, அதாவது ஃப்ராட் அண்ட் சப்ரஷன் யூஸ் பண்ணி ஹெவி பெனால்டி போட்டுட்டாங்கல்ல. கரெக்ட். ஆபீசருக்கு அந்த டவுட் வரது நார்மல் தான். ஆனா இங்க டாக்ஸ் பேயர் அவங்க புக்ஸ்ல அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் அப்புறம் அதுக்கான கிரெடிட் டெபிட் நோட்ஸ பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, மறைக்க நினைச்சிருந்தா ப்ராப்பர் அக்கவுண்டிங் இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி. ஆடிட் ட்ரெயில்ல கிளியர்லி காமிச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அப்பெலட் அத்தாரிட்டி இதை கிளியர்லி செக் பண்ணிட்டு இங்க இன்டென்ட் டு இவேட் டாக்ஸ், அதாவது வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கம் டாக்ஸ் பேயருக்கு இல்லன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சூப்பர். அதனால செக்ஷன் 74 செக்ஷன் 73 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நார்மல் ஷார்ட் பேமெண்ட் வித்அவுட் ஃப்ராட்னு மாத்திட்டாங்க. ஆனா இங்கதான் ஜிஎஸ்டிஏ ஒரு முக்கியமான லீகல் பாயிண்ட சுட்டி காட்டுறாங்க. ஒரு நிமிஷம். அப்பெலட் அத்தாரிட்டி செஞ்சது லாஜிக்கலா கரெக்டான, இன்டென்ஷன் தப்பு இல்லைன்னா செக்ஷன் 74ல இருந்து செக்ஷன் 73க்கு மாத்துறது ஒரு நல்ல ரிலீஃப் தானே. இதுல ஜிஸ்டாக் என்ன தப்பு சொல்றாங்க? லாஜிக் கரெக்ட் தான், ஆனா சட்டப்படி ஆத்தரைஸ்ட் பர்சன் தான் அதை செய்யணும். சிபிஐசி சர்க்குலர் படி செக்ஷன் 74 நோட்டீஸ் சஸ்டெயின் ஆகலனா அப்பெலட் அத்தாரிட்டி டைரக்டா டாக்ஸ் டிட்டர்மைன் பண்ணி செக்ஷன் 73க்கு மாத்த முடியாது. ஓ, அப்போ யார் தான் மாத்தணும்? ஏன்னா அப்பெலட் அத்தாரிட்டிக்கு சட்டம் சரியா தப்பான தீர்ப்பு சொல்ல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. புதுசா டாக்ஸ் கணக்கு போடுற அதிகாரம் ஒரிஜினல் ப்ராப்பர் ஆபீசருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆஹா. The law specifically says எந்த ஆபீசர் அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க கிட்டயே கேஸை ரீமாண்ட் பண்ணி டாக்ஸை ரீடிட்டர்மைன் பண்ண சொல்லணும். அதனால தான் ஜிஸ்டாட் இந்த கேஸை திரும்பவும் ஒரிஜினல் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கே அனுப்பிட்டாங்க. வாவ். சோ டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிற உங்களுக்கு இதனால என்ன டேக்அவேனா, ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். டெக்னிக்கல் இஷ்யூஸ் அல்லது ஹியூமன் எரர்னால தப்பு நடந்திருந்தா தகுந்த டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப காட்டி உங்க சைட ஜஸ்டிஃபை பண்ண ஜிஎஸ்டிஏ ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 1 மற்றும் 3B மிஸ்மேட்ச்காக செக்ஷன் 74 நோட்டீஸ் வந்தால் பயப்படாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மூலம் ஃப்ராட் இன்டென்ட் இல்லை என்பதை நிரூபித்து அதிகார வரம்பற்ற அப்பெலட் அத்தாரிட்டியை விட ஒரிஜினல் ஆபீசர் மூலமாகவே வழக்கினை செக்ஷன் 73க்கு மாற்றி ஹெவி பெனால்டிஸை தவிர்ப்பதுதான் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு முக்கியமான லீகல் ஸ்ட்ராட்டஜி. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.